கதை பேசலாம் வாங்க நிகழ்வுல கலந்துகிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். விண்மின் மின் இதழில் வெளிவந்துள்ள கதையை பற்றி சிறுகதையை பற்றி அது எழுத்தாளர் அபு ஃபர்ஹானா. கதையின் பேர் வந்து குட் டே. சரிங்களா? அது ஒரு தாயை குறிச்ச ஒரு கதை. அதுவும் வந்து ஆஹ், ஒரு தாய் கணவனை இழந்து மகளையும் வளர்க்குறாங்க, பேத்தியையும் வளர்க்குறாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்கள குறிச்ச ஒரு கதை. அந்த கதை வந்து வறுமை, ஒரு வாழ்க்கை போராட்டம், குடும்ப பொறுப்பு, பாசம், இதெல்லாம் வந்து கதையில வந்து அவர் எழுதியிருப்பாரு. எழுத்தாளர் வந்து எங்க ஊரு அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து எழுத்தா தெரியல, நான் எங்கேயோ பார்த்த ஒரு சம்பவத்தை வந்து அதான் தெரியுது. அதே மாதிரி வந்து அந்த எழுத்து ஃபுல்லா நான் எங்கேயோ வந்து யாரு கூடயோ பேசுற மாதிரி உள்ள கதையா இருக்கு. இந்த கதை வந்து ஒரு வயசான அம்மா, தாய், அவங்க வந்து முதிர்ச்சி ஆயிட்டாங்க. முதிர்ச்சியானால மேலப்பாளையத்துல வந்து பிரத்யேக தொழிலே வந்து பீடி தொழில் தான். அந்த பீடி தொழில்ல வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமா அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்போ அதுக்குண்டான பிஎஃப் பணமும் எடுக்கணும் பேங்க்ல. அது போக நம்ம கருணாநிதி மோவன் தரா ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாரு. அதை வச்சுதான் அவங்களுடைய காலங்கள் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. அதை பேங்குக்கு எடுக்க போகணும். பேங்க்ல வந்து திடீர்னு இப்ப உள்ள அரசு இதுல ஃபுல்லா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் போடுறாங்கல்ல. வந்து வந்து கைரேகை புதுசா வச்சுட்டு போங்க, கையெழுத்து போட்டு போங்க, கண் ரேகை வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அது மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை சொல்ற மாதிரி இப்போ அவங்கள வந்து கைரேகை வைக்கணும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாப்புல. அப்படி அதை கூப்பிட்ட உடனே எங்களுக்கு எரிச்சல் ஆயிடுது. அது வந்து மேலப்பாளையம் பாஷையில வந்து ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது பிள்ளைலாமா ஒரே கூப்பிட்டுட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. அந்த வட்டார வழக்கு நம்ம வந்து ஊர்ல பேசியது வந்து அந்த எழுத்தா படிக்கும் போது பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை புக்கு விண்மின் எதில் பார்க்கும் போதும் அதை படிக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எழுத்துல வந்து அப்படி திட்டிகிட்டே வந்து இறங்கி போறாங்க. இறங்கி போகும்போது அப்பவும் அவ பேத்தி மீ மீரா கேட்குறா, எங்கம்மா போற அப்படின்னா, செல்லக்குட்டி நீ இருமா ராசாத்தி, நான் பேங்குக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீ உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் ராசாத்தின்னு கேட்குறா. அப்போ அவ சொல்ல, எனக்கு வந்து குச்சி மிட்டாயும் ஏன்னா லாலிபாப்பு பிஸ்கட் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற. சரி நான் ராசாத்தி உனக்கு இல்லாம நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுல யாருமே இல்லை, இவன் ஒரு ஆள் தானே வளர்க்குறாங்க. அதனால பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு மீரா, பக்கத்து வீட்டுக்கு அவங்க பேரு, அவங்கள்ட்ட சொல்றாங்க. பேத்தி பேர் அஃப்ரா, பக்கத்து வீட்டு அம்மா பேர் வந்து மீரா. ஏன் மீரா, நான் பேங்குக்கு போறேன், ஏன்னா மோள நீ பாத்துக்கோ, தனியா இருக்கா, ஏன்னா நீ கூட்டு வச்சு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி போறாங்க. போற வழியில அடி பேங்க் போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போன உடனே அங்க ஒரு பாலியகான தோழி, எல்லாம் பீடி சுத்துற குரூப், சரிங்களா, ஜெயலானி, அவங்கள பாக்குறாங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷம். ஆகா, நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து போயிட்டு வரதுக்கு. தனியா போறதுக்குள்ள ஒரு ஆள் கூட கிடைச்ச சந்தோஷம். நான் பஸ்ல போயிட்டு வரும்போது எல்லா கதையும் பேசலாம். அதே மாதிரி அவங்க பால்யகால கதையை தொடங்குறாங்க. என்னெல்லாம் எப்படி இருக்க, ஊர் பேச்சில் எப்படி இருக்க, என்ன நல்லா இருக்க, அப்போ பேத்தி எப்படி இருக்க, எல்லாமே ஆரம்பிச்சுட்டு இதே வேலையா போச்சு இவனுக்கு. பேங்க்ல வந்து கூப்பிட்டு அதை செய்யவும் இதை செய்யுன்ட்டு அப்படின்னு பேசிட்டே வந்து பஸ்ல வந்து அவங்களோட பயணத்தை தொடரும் போது பேசுறாங்க. பீடி சுத்த போகும்போது வந்து அவங்க 2 பேரும் வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு தெரு ஒவ்வொரு கம்பெனி இருக்கும், ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும், 3 தெருக்கு. அது எங்க ஊர்ல பிரத்யேகம் வந்து காஜா பீடி ஒரு பீடி வந்து காஜா பீடி, அது ரொம்ப ஃபேமஸ். அந்த பீடி கம்பெனில தான் 2 பேரும் பீடி சுத்துறாங்க. அது வந்து எப்படின்னா அந்த அந்த காலத்துல அந்த காஜா பீடி சுத்துறது இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு சமம். கவர்மெண்ட்ல என்னென்ன சலுகை இருக்கோ அதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. இப்ப நலிவடைஞ்சிட்டாங்க. அவரு வந்து அந்த கம்பெனில வந்து 2 பேரும் பீடி சுத்துறாங்க. அப்போ வந்து ஓடைய தெரு, அந்த பீடி பிரான்ச் வந்து ஓடைய தெரு கம்பெனி. அங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, பீடி சுத்துவாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து வாத்தியார், அந்த வாத்தியார் எப்படின்னா வந்து இவங்க பீடி கொடுப்பாங்கல்ல, அந்த பீடியை பார்த்துட்டு வந்து பீடி நல்லாட்டம் உடச்சு போட்டுருவாங்க. அப்ப அவ சொல்றா, அந்த ராஜன் பிள்ளைய ரோட்ல பார்த்தேன் நேத்து, அவன் முன்னாடி மாதிரி வேட்டியை சிம்ப தூக்கி பிடிச்சிட்டு, அந்த 8 மணி வேட்டில வேட்டி சிம்ப போய் தூக்கிட்டு போடுவாங்களே, அத ஒரு நயமா சொல்றாரு, அந்த வேட்டி சிங்கி போட்டு அதே கெத்தா போறான்டா. இப்போ அவனை பார்த்தாலே முன்னாடி நம்ம எப்படி பயப்படுவான், எங்க பீடிக்கு கொண்டு போனா ஒடிச்சிருவான் அப்படி எப்படி பயமா இருக்கும். இப்போ அதே கெத்துல போறான். என்ன பார்த்தா விசாரிச்சாம்பளா, எப்படி ஹமீதா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு என்ன விசாரிச்சான். அப்படிங்கிற அவங்கள பேசிட்டு ஒரு பாலியகால இது பேசுறோம். அப்படி பேசிட்டு வரும்போதே மற்ற கதையில பேசிட்டு வரும்போது அவங்க வந்து வரும்போது கடையில போய் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு, ஏன்னா தினக்கூலி மாதிரியோ இல்ல பைசா கிடைக்கிறதுனா அன்றாட இதை வாங்கிட்டு வந்து அந்த கதையெல்லாம் பேசிட்டு பஸ்ல போயிட்டே இருக்காங்க. பஸ்ல போகும்போது அதுவும் வந்து அவன் சொல்றா, நம்ம போகும்போது அந்த ரோஸ் கலர் பஸ்ல தான் போகணும் சரியா,
அதுதான் ஃப்ரீயா கூட்டுட்டு போவோம் அப்படிங்கிற ரோஸ் கலர் பஸ் வெயிட் பண்ணி அதுல போறாங்க. அதுல போயிட்டு இருக்கும்போது இந்த வசனங்கள், இந்த கதைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போறாங்க. போகும்போது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள நுழையும் போது மாடு வந்து ஒண்ணு கூட எங்க ஊர்ல ரொம்ப சண்டை போடும். மாடோட தொல்லை ரொம்ப இருக்கும். அவர் அதையும் குறிப்பிட்டு சொல்ற, மாடு ஒண்ணு கூட முட்டி ரொம்ப சுட்டு போட்டு அந்த பஸ் ஸ்டாண்டே வந்து கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு. அதெல்லாம் மீறி இவங்க பயந்து போய் உள்ள போய் பஸ் நிப்பாட்டி இறங்கி பேங்குக்கு வந்துடுறாங்க. பேங்க்ல வந்து பார்த்தா பேங்க்ல பயங்கர கூட்டம். 1ஆம் தேதி. ஐயா, நான் வேற என் பேத்தி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கானாலா அப்புறாவ என்ன செய்ய போறான்னு தெரியல, இவ்வளவு கூட்டமா இருக்க மாத்துருவான். ஏற்கனவே எரிஞ்சு விழுவானும். அதுவும் வந்து நம்ம வந்து அந்த 1000 ரூபாய் வேங்க வந்தாலு, இந்த பிஎஃப் வேங்க வந்தாலே இவங்க நம்மலாம் ஒரு மாதிரி இலக்காரம்லாம் பார்ப்பானோ. பார்த்துட்டு என்ன செய்ய போறானோ தெரியலையாடா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசுறாங்க. எட்டி பார்க்குற பேங்க்ல ரொம்ப கூட்டம். 2 பேர் இருந்து வந்து இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. யா, நமக்கு எப்படியும் நேரம் ஆயிடும் போல தெரியுதாளா, என்ன செய்யா. சரி வாமா, கொஞ்ச நேரம் வெளியே இடம் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல, வா நம்ம வெளியே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வா. யா போடா, நம்ம வந்து ஏசி காத்து எங்க கிடைக்க போகுது, இங்கதான் ஏசி காத்து இருக்கு, அந்த ஏசி காத்துல கொஞ்சம் நேரம் நிப்போம் மாடா, இங்கேயே நிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஏசி காத்துல அதே அவங்களுக்கு பெருசா இருக்குது. ஏசி காத்துல நின்று உங்க காத்து வாங்கிட்டு உள்ள வந்து பாத்துருக்க ஒவ்வொரு வேலையா நடந்துட்டு இருக்கு. அப்போ நடந்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த சாப்பாடு நேரம் நெருங்கியது. ஆக்சுவலா வந்து இங்க 12 மணிக்கு திரும்பணும். ஏன்னா வீட்டுல இருந்து போன் வந்துருது, அந்த பக்கத்து வீட்டு மேல இருக்காங்க, அவங்க வந்து போன் பண்ணிடுறா. என்ன போச்சு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வரல, உன் பேத்தி உன்னை கேட்கறாளா. அப்புறம் உன்னை கேட்கறா. அப்பவே பேத்தியோட சவுண்டு பின்னாடி இருந்து வருது. பெரியமா எப்போ வருவியோ, நான் வந்து நீங்க பண்டை வாங்கிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல அவ சவுண்ட் கேக்குது. யா ரசாத்தி, நான் வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுவேன், நீ ஒழுங்கா இருந்துக்கோ. யா அப்போ அந்த பக்கத்து வீட்டு அந்த மீரா இருக்காங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யா அந்த பிள்ளை தாக்காட்டி வச்சுக்கலாம், நான் சீக்கிரமா வந்துருவேன், ஏன்னா எப்படியாச்சும் தாக்காட்டி வச்சுக்க சொல்றாங்க. சரிம்மா நீ சீக்கிரமா வரப்பாரு ஏன்னா அப்படிங்கிற. சரி சொல்றாங்க. அப்போ உள்ள போய் பேங்க்ல வந்து கரெக்டா ஆகுதுங்க. அந்த லஞ்ச் டைம் ஆகுது, அவங்க எஞ்சிக்க போறாங்க. அப்போ இவ போய் கேக்குறா, எங்க எங்க வீட்டு என் பேத்தி மட்டும் தனியா இருக்காங்க, நான் சீக்கிரமா போகணும், எனக்கு மொத்தம் வச்சு விட்டு அனுப்புங்கிறா. அவ இவ இதை கதையை கேட்ட உடனே சரி பாவப்பட்டு, சரி வாமா கைய வை, இந்த பெரியவரா தா வையுங்கிறாங்க. அது தெரியும்ல, நம்ம ஊர்ல வந்து அந்த பெரியவர்ல வேக ஒரு 2 இதுல விழாது, திரும்ப திரும்ப வைக்கணும். அவ தலையில எண்ணெய் தேய்ச்சி துப்புடா போட்டு போறான். துப்புடால தடவி தேய்ச்சி ஒரு வழியா அந்த ரேகையும் பதிஞ்சிருது. பதிஞ்சு அப்புறமா வந்து அந்த ரேகையை பஞ்சாதான் பைசாவும் அந்த பணமும் எடுக்க முடியும். அந்த பணமும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து அடுத்து இவங்க கூட வந்து ஜெயிலானி போகணும். யா நீ ஜெயிலானி, நீ பணம் எடு, நான் வெளியே போய் வந்து அந்த ஏடிஎம்ல வந்து பைசா எடுக்கிறேன், எடுத்துட்டு நீ அதுக்குள்ள நீ வந்துடுவேனா, மொத்தமா போயிடுவோம். சரி நான் நீ வெளியே போய் எடுத்துட்டு நான் வந்துடுறேங்க. அப்போ ஏடிஎம்ல 2 மிஷின் இருக்கு, பயங்கர கியூ. அப்போ இவளுக்கு இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா நிக்கிற, இவளுக்கு ஒரே கவலைலாம் வந்து அந்த பேத்து தனியா விட்டதுனா இப்ப எதை பார்த்தாலும் எரிச்சலா வருது. நம்ம ஒரு ஆள் அந்த தேட்டத்துல இருக்கும்போது நம்ம சில இது நடக்காதப்போ எப்ப எரிச்சலா வரும், அதே மாதிரி எதை பார்த்தா எரிச்சலா வருது. அப்போ அங்க இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு கார்டு 2 கார்டு 3 கார்டை போட்டு எடுக்கிறாப்பா. அப்ப எல்லாரும் இவனு கோவம் வந்து, ஏங்க நீங்க எத்தனை கார்டுங்க, ஒரு ஆளுக்கு 1 கார்டு, நீங்க 3 கார்டு எடுக்கிறியா, அப்ப நாங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டாமாங்க அப்படிங்கிறா. அவ உடனே அந்த ஆளு எடுத்துட்டு திரும்பிட்டாரு. வெளியே இருந்து பின்னாடி இருந்து பார்க்க அந்த ஆளு கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கு. திரும்பினோன்னு பார்த்தா ஆள் கொஞ்சம் மூஞ்ச பார்த்தா ஏஜ்டுமா இருக்கும். அதுவும் வந்து ஏஜ் மாதிரி ஒரு மாடெல்லாம் போட்டு கொஞ்சம் தெய்வ பக்தியா இருக்காரு. அப்போ இவங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. ஏமா உங்களை மாதிரி வயசானவங்க தான் என்னோட 3 கார்டு தந்து எடுக்க சொன்னாங்க, நான் எனக்கு எடுக்கலாமா. அப்ப இவளுக்கு வந்து தப்புன்னு புரிஞ்சு நான் தான் சொன்னோமா வருத்தப்பட்டு, எங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாரு, எங்க நான் தெரியாம சொல்லிட்டேங்க, ஒன்னும் மனசுல வச்சுக்கிட்டாரு எங்கிட்ட. இல்லம்மா ஒண்ணும் எங்க கார்டையும் கொடுத்து எங்க கார்டையும் கொஞ்சம் பைசா எடுத்துட்டாங்கல்ல அப்படி சிவ கார்டையும் அவர்கிட்டயே கொடுக்குறாங்க. அவரும் போய் வந்து எடுத்து கொடுக்கும் போது அந்த பைசா வரும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வந்தவுடனே இவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஹமீதா அது அவங்களுக்கு வந்து பேத்திக்கு பண்டே வாங்கிட்டு நம்ம இருப்போம், நம்ம பைசா எடுத்துட்டு வரோம். அந்த சமயத்தை இவங்க தோழி அந்த ஜெயிலானியும் வெளியே வந்துடுறாங்க. வா போவோம் பைசா எடுத்தாச்சு அப்படி 2 பேரும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போறாங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது பக்கத்து கடையில போய் பாக்குறாங்க. பக்கத்து கடையில மௌனுக்கு வந்து பிஸ்கட், பேத்திக்கு பிஸ்கட் வந்து அந்த பிஸ்கட் அங்க இல்ல. அங்க வந்து சிப்ஸ், லாலிபாப்பு, குச்சி மிட்டாய் வாங்கிறா. பட் மௌ வந்து பிஸ்கட்ல கேட்டா, பிஸ்கட் இல்லையே என்ன செய்ய அப்படி யோசிக்க. பஸ் வந்துடுது, ஆனா பஸ் வந்து நிப்பாட்டிதான். பஸ் வந்தா கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆள் வந்து எடுப்பான். அப்ப பஸ் ஏறி உட்கார வச்சுட்டு, செய்யலானி என் பையன் வச்சுட்டு போறேன், நீ பாத்துக்கோ, என் பேத்தி பிஸ்கட் கேட்டா, அவளுக்கு ரொம்ப குட்டை பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும், இங்க கிடைக்காம இருக்கு, நான் அங்க ஒரு கடை இருக்கா அந்த கடையில போய் வாங்கிட்டு வந்தேன், நீ பேக்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவ இறங்கி போய் அந்த கடையில போய் பிஸ்கட் வந்து அந்த குட்டை பேத்தி கேட்ட குட்டை பிஸ்கட்டை வாங்கிடுறா. வாங்கிட்டு வந்து வரும்போது அதே மாதிரி மாடு வந்து கலையுது. மாடு வந்து அங்குள்ள மாடு கலைஞ்சவொடனே அவங்க ஒரு பஸ் வரும்போது மாடு கலைஞ்சவொடனே டிரைவர் பஸ்ஸை வந்து லைட்டா வந்து ஒடிக்கும் போது அவருடைய கையில வந்து நிக்கல.
தடுமாற ஆரம்பிச்சு தறிக்கடை இங்கேயும் அங்கேயும் சுத்த ஆரம்பிச்சு. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இவங்க வயசானவங்க இவங்கள ஓட முடியல. இன்னும் தத்தி தத்தி ஓடி வரும்போது ஒருத்தர் தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட கீழே அந்த நடைமேடையில கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஏஜ்னால எந்திரிக்கவும் முடியல. அந்த சமயத்துல பஸ் வந்து நேரா இவங்கள நோக்கி வந்து வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு பயங்கர பயம். பட் இவங்களுக்கு பேத்தி ஞாபகம் வந்தோடனே பேத்தி ஞாபகம் அந்த பிஸ்கட் ஞாபகம். பிஸ்கட் ஒண்ணு இருக்க பிடிச்சி நெஞ்சோட வச்சு அணைச்சிடுறாங்க பிஸ்கட்டை. இந்த பஸ் வந்து இருச்சு பேக் பிரேக்கை போட்டு இவங்க காலு பக்கத்துல வந்து கரெக்டா வந்து நீங்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவங்க மைண்ட வந்து இது பண்ணிட்டாங்க. ஆஹா அப்படிங்கிற மாதிரி படுப்போம்ல, அந்த மாதிரி படுத்த ஆள் கிறக்கமாயிட்டாங்க. அப்போ வந்து பஸ் வந்து கரெக்டா இவங்க காலு பக்கத்துல வந்து பிரேக்கை போட்டு நிக்குது. ஒரு நிமிஷம் விட்டா இவங்க காலை ஏறி காலு முறிஞ்சிருக்கும். அப்போ பஸ்ல இருந்து எல்லாரும் இறங்கி ஊட சுத்திருக்காங்க. ஏமா பெரியமா பெத்துமா அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு கோரஸா ஓடி வராங்க. வந்து பாக்குறாங்க. இவன் வந்து பாருங்க, ஏமா பாட்டி என்ன கீழே வாங்க கீழே வாங்க. அப்போ ஜெயலலிதா உள்ள வந்து என்னடா சீரா சீக்கிரமா வெளியே வாழான்னு கத்துறாங்க. அப்போ டிரைவரும் ஓடி வந்து அந்த உள்ள இருந்து அவங்கள தூக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பட் ஆள் வந்து ரொம்ப மயக்கம். அந்த சமயம் பார்த்து அதே வந்து உங்க பேத்திட்டு அந்த மீரா பக்கத்துல போன் பண்றாங்க. போன் பண்ணும்போது அப்ப மீரா தான் பேசுறா. ஏமா ஏமா நூ வர எனக்கு பண்டெல்லாம் வாண்டாமா, நீனே சீக்கிரமா வாமா, எனக்கு பண்டம் வாண்டாமா, நீ வந்தா போதுமா அப்படின்னு சொல்றா. ஆனா வந்து அப்படி சொல்லும் இவங்களுக்கு வந்து அப்போதான் ஒரு உஷார் ஆகுது. ஆகா ஆஹா அப்படிங்கிற மாதிரி உஷாரு. அப்போ வந்து பேசவும் வரல. இல்ல அப்போ பக்கத்துல உள்ள எல்லாருமே வந்து தண்ணி எடுத்து தண்ணியை குடிச்ச ஒரு நினைவுக்கு வந்த உடனே அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க அந்த பிஸ்கட்டை வந்து அவங்க வந்து பேத்திய வந்து இவ்வளவு பாசமாக்கிறா. அதே பாசத்தை தான் பேத்தி வைக்கிற. பிஸ்கட்டுங்கிறது இல்ல, அது ஒரு அன்பு, ஒரு இது. அது வந்து பயங்கர ஒரு வெளிப்பாடா இருக்கு. உடனே இவங்க ஏறி எல்லா இதுவும் முடிஞ்சு அதே பஸ்ல வீட்டுக்கு திரும்பி அவங்களுடைய நாட்களை தொடர ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் அந்த கதை. வணக்கம், முடிஞ்சிச்சு. நன்றி இர்ஃபான், அருமையான கதை.